ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட்டாக நம்ம வேர்ல்டு வார் 3 பற்றி ஆல்ரெடி நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறோம். இஸ்ரேல் ஈரான் வார். சரி, இந்த போர் வந்து ரீசெண்டாக நம்ம சொல்லியிருந்தோம். இந்த போரோட தீவிரம் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. யூஎஸும் தரைவழி தாக்குதலுக்கு தயாராகிட்டாங்க. சரி, யூஎஸோட ஸ்டேட்மெண்ட் என்ன? ஈரான் அணு ஆயுதம் வச்சுருக்கு, அதனால் அது வந்து மனித குலத்துக்கு ஆபத்தானது, அதனால் அதை வந்து அழிக்கணும், அவங்கள சரணடைய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான ரீசன் அதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உண்மையான ரீசன் கிடையாது. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு கோஇன்சிடென்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கூகுள் பண்ணி பார்த்தாலுமே தெரியும். இதுக்கு முன்னாடி சதாம் ஹுசேனையும் இதே மாதிரி அரெஸ்ட் பண்ணி அவங்க தூக்கில் போட்டிருப்பாங்க. அவருக்கும் இதே ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருந்தாங்க. மனித குலத்துக்கு ஆபத்தான அணு ஆயுதங்களை வச்சுருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் உயிர்கொல்லி மருந்துகள்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடி பொய்யுன்னு நிரூபிக்கப்பட்டுச்சு. அப்போ எதுக்காக அவங்கள அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உண்மையான ரீசன் வந்து சதாம் ஹுசேன் வந்து ஆயில் ட்ரேடிங் வந்து யூரோ கரன்சியில் வந்து ட்ரேட் பண்ண நினச்சாங்க. அது வந்து அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவே இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தோட மொத்த ஆயில் ட்ரேடிங்கும் டாலரில் தான் நடக்கும். இதனால தான் அமெரிக்காவுக்கு வந்து மிகப்பெரிய தொகை கடனில் இருந்தாலும் அவங்களோட ஆட்சி அமைப்பு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடந்துகிட்டு இருக்க காரணமே இந்த ஒரு பிஸ்னஸ் தான். அதனால தான் வந்து டாலரோட மதிப்பு வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ கூட ரீசெண்ட் நீங்கள் கேட்டிங்க, அந்த விலைவாசிலாம் எப்படி உயரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆயில் ட்ரேடிங் வந்து டாலரில் தான் நடக்குது. இன்றைக்கி இந்திய மதிப்புக்கு ஒரு டாலரோட மதிப்பு வந்து 93 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து நம்ம டாலரோட மதிப்பு கூடும்போது, இந்திய மதிப்புக்கு அங்கே கூடும்போதே நம்ம வந்து அதிக ரேட்டு கொடுத்தா வாங்க வேண்டியிருக்கோம். அப்போ எப்படி ரேட்டு கூடாமல் இருக்கும்? ஒரு விஷயம் புரிஞ்சா? அந்த ரீசெண்டாக நம்ம சொல்லியிருந்தோம், ஒருத்தன் ஈராக் வந்து ஈரானை வந்து இவங்க அட்டாக் பண்ணுறது வந்து மெயினாக ஒரு தீவை வந்து அட்டாக் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதாவது கார்க் தீவை வந்து அமெரிக்கா வந்து அட்டாக் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்களே. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கார்க் தீவில் தான் ஈரானோட முக்கால்வாசி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து நடக்கும். அதாவது அவங்களுடைய பொருளாதார நாடின்னு சொன்னோம்னா அது வந்து இந்த கார்க் தீவு தான். ஒருத்தனை வந்து ஃபஸ்ட் நம்ம அட்டாக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் வந்து பொருளாதார ரீதியாக அவனை வந்து வலுவிழக்க செய்யணும். அதைத்தான் ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலும் அதை தான் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுக்காக தான் அவங்க வந்து நாங்கள் கார்க் தீவை அட்டாக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஈரானும் நீங்கள் கார்க் தீவை அட்டாக் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து பாஃப் எலமெண்ட் ஆஃப் அந்த நீர்வழிப்பாதையை மூடுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அதை மூட போகிறேன்னு சொல்கிறாங்க? அந்த நீர்வழிப்பாதை வழியாக தான் இஸ்ரேலோட முக்கால்வாசி இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நீர்வழிப்பாதையில் தான் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவங்களுக்கு நடக்கும், ஆயில் எக்ஸ்போர்ட் வந்து. அதனால தான் அதை நாங்கள் ஆப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஏமனும் கரெக்டாக உள்ளே வந்து நாங்கள் போரில் அஃபிஷியலாக உள்ளே ஜாயின் பண்ணிக்கிறோம், உள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்காங்க. அந்த இதையுமே இப்போ டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. எப்போ வேணாலும் அந்த பாதையும் க்ளோஸ் ஆகலாம். உலகத்தோட கிட்டத்தட்ட 12% ஆயில் ட்ரேட், அதாவது ஆயில் ட்ரேட் ஆகிறது வந்து இந்த பாதை வழியாக தான். 20% ஆல்ரெடி பார்த்தோம் ஹார்மோஸ் நீர்வழிப்பாதை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதையுமே ஆல்ரெடி லாக் பண்ணிட்டாங்க. இதுதான் மெயின் ரீசன். அப்போ இஸ்ரேலையும் இவங்க வந்து பொருளாதார ரீதியாக என்ன பண்ணுவாங்க? லாக் பண்ணுவாங்க. அப்போ போரோட தீவிரம் அதிகமாகத்தான் செய்யும். இது ஒரு புறம் போய்கிட்டு இருக்க யூஎஸில் வந்து மக்கள் எல்லாருமே நோக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு வீதிகளில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 80 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து தெருக்கள் இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களுக்கு வந்து அரசன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போரோட தீவிரத்தால் பொதுமக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. ட்ரம்ப்பால் எதுவுமே சொல்லவும் முடியாது. யாராக சர்வாதிகாரியாக இருந்தாலும் அவங்க வந்து தோல்வியை ஒத்துக்கிட மாட்டாங்க. சரிங்களா? அதனால் வந்து திருப்பி தாக்கம் தான் நினச்சிடுவாங்க. போரோட தீவிரம் அதிகமாகிட்டே தான் இருக்கும். இது வந்து ஒரு முடிவே கிடையாதுன்னு கேட்டால், ஈரானை வந்து அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதே, நான் திரும்ப சொல்கிறது வந்து அதுதான். அணு ஆயுதத்துக்காகலாம் சொல்லவே இல்லை. என்ன பிரச்சனை அப்படின்னா, என் கண்ட்ரோலில் இருக்கணும், நீ என் கண்ட்ரோலை விட்டு போயிடக்கூடாது, ஆயில் ட்ரேடிங் வந்து என்னோட கரன்சியில் தான் நடக்கணுங்கிறது. இவங்க புதுசாக ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ்க்கு பேக்கு முன்னாடி ரஷ்யா வந்து இந்தியாட்டெல்லாம் கேட்டுச்சு, வாங்க நம்ம ஒரு கரன்சியை க்ரியேட் பண்ணுவோம், நம்ம அதில் வந்து ட்ரேடிங்கை பண்ணுவோம், ஆயில் ட்ரேடிங் இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் நம்மளோட ஓன் கரன்சியில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதனால் அணு ஆயுதத்துக்காகவும் அவங்க தாக்கவே இல்லையா? அமெரிக்காட்ட அணு ஆயுதம் இல்லையா? ரஷ்யாட்ட அணு ஆயுதம் இல்லையா? பாகிஸ்தான்கிட்ட இல்லையா? சீனாட்ட இல்லையா? எல்லாம் இந்தியாட்டோட இருக்குது. சரிங்களா? அதனால் அணு ஆயுதம் வச்சுருக்காங்க, மக்களுக்கு ஆபத்தான ஆயுதங்களை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஈரானை தாக்குறதுலாம் எல்லாமே ஒரு கட்டுக்கதைகள் தான். இது வந்து ஒரு பொருளாதார நெருக்கடி. அமெரிக்க பொருளாதாரத்தை காப்பாற்றுறதுக்காகத்தான் ட்ரம்ப் வந்து அவங்க போர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? சும்மா மக்கள் அழிக்கக்கூடிய ஆயுதங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்களும் அவங்க மக்களை காப்பாற்ற தான் போர் பண்ணுறாங்க. எல்லா நாடுகளும் அணு ஆயுதங்கள் வச்சுருக்குங்கிறது வந்து நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தன் மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் வச்சுருக்காங்க. சரிங்களா? நீங்கள் வந்து இப்போ அமெரிக்கா வந்து அங்கே போருக்கு போகுதுன்னா, அமெரிக்க மக்களை வந்து இவங்க சீண்டியிருக்காங்களா? இல்லை அவங்க மக்களை காப்பாற்றுறதுக்காக அவங்க போருக்கு போயிருக்காங்களா? இல்லையே, அவங்களோட பொருளாதாரத்தை காப்பாற்றுறதுக்காக போருக்கு போயிருக்காங்க. சரிங்களா? அதனால் வந்து ஈரான் சைடுமே நியாயம் இருக்குது. அமெரிக்கா அவங்க செய்கிறது எல்லாமே சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது சரின்னுலாம் கிடையவே கிடையாது. ஏன் அப்போ அமெரிக்க மக்களே அவங்க வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக போராட்டம் பண்ணணும்?
இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். சரிங்களா? இவ்வளோ பிரச்சனைகள் போயிருக்கும்போது எல்லா நாடுகளும் அணு ஆயுதங்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் ஆபத்தான விஷயம் தான். ஆல்ரெடி ரொம்பலாம் சொல்ல தேவையில்ல. ஹிரோஷிமா நாகசாகியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக பேசலாம். அணு ஆயுதத்தை வந்து கையில் எடுத்து தானாகவே முன் வந்து கைவிட்ட நாடுகளில் ஒரே நாடு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது சவுத் ஆஃப்ரிக்கா மட்டும்தான். 1980 6 அணு ஆயுதங்களை அவங்க தயாரிச்சிருந்தாங்க. பனிப்போரோட தீவிரத்தால் தன்னோட பாதுகாத்துக்கிறதுக்காக அவங்க வந்து தயாரிச்சிருந்தாங்க. அதை வந்து 1990 93 காலகட்டங்களில் அவங்களாவே முன் வந்து டிஸ்மேண்டில் பண்ணிக்கிட்டாங்க. இது அணு ஆயுதம் மட்டுமே ஒரு தீர்வு கிடையாது. மக்கள் பாதுகாப்புக்காகவும் ஆயுதங்களை குறைக்கிறது மட்டும்தான் நல்ல உண்மையான பாதுகாப்புனும் அடுத்து வரக்கூடிய அரசாங்கங்களும் அதுக்கு ஃபண்ட் பண்ணுமா, ஏற்கனவே இருந்த பொருளாதார நெருக்கடி நிறைய காரணங்களும் அவங்களாவே முன் வந்து அணு ஆயுதத்தை கைவிட்ட ஒரே நாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா மட்டும்தான். சரிங்களா? அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். தரைவழி தாக்குதல் வந்து எப்போ வேணாலும் நடக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. போரோட தீவிரம் அதிகமாகிட்டே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியுமே நான் சொல்லியிருந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த போர்கள் எல்லாத்துக்கும் காரணமே யூஎஸ் டாலர், அமெரிக்க கரன்சி தான் காரணம். சரிங்களா? ஆப்கானிஸ்தான் அவங்களுக்கு டேக் ஓவர் பண்ண 20 வருஷம் ஆச்சு தரைவழி தாக்குதலில். அதை விட பரப்பளவில் பெரிய நாடு தான் ஈரான். இப்போ தரைவழி தாக்குதல் நடந்தால் எப்படி யூஎஸ் டேக் ஓவர் பண்ணுமா இல்லை ஈரான் பதிலடி கொடுக்குமாங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.